ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி தான் நம்ம கிரானி சாப்டர் 1ல் கதவு எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தம்பி இப்போ தான் தூங்கி எழுறாப்புல. இவனை நம்ம கிரானி சொட்டை கிளிகிட்டேருந்து காப்பாற்றி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது தான் நம்ம பிளானு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கதவு எஸ்கேப் பண்ண தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட்டிங் பிளேடு, மாஸ்டர் கீ, ஹேம்பரு, பேட்ரி, பேட்லாக் கோட், மொத்தம் 5 பொருள் தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் ரூம்லேருந்தே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு அதிர்ஷ்டம் போல் ஃபஸ்ட்டு எதுவும் நம்மளுக்கு கட்ரு கிடச்சிருக்கு. நம்ம அங்கே சவுண்டு போடுறதால கிரானி கண்டிப்பாக அங்கே தான் வரும். நம்ம சவுண்டு கேட்குது வரும். நம்ம அந்தாண்ட சைடு போயிடலாம். அந்தாண்ட சைடு போய்ட்டு என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா கிணத்துக்கு தேவையான பொருள் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் இந்த கிணத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே கிணத்துல ஹேம்பர் தான் இருக்கும். வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணுங்கள், அதை அட்டாச் பண்ணிட்டு நம்ம நினச்ச மாதிரியே இதில் ஹேம்பர் தான் இருக்குது. பரவாயில்ல, நம்மளுக்கு அதிர்ஷ்டம் போல் டக்கு டக்குன்னு எல்லா பொருளும் கிடைக்குது. இதேமாதிரி எல்லா பொருளும் டக்கு டக்குன்னு கிடச்சிச்சின்னா நம்ம கதவு எஸ்கேப் பண்ணால் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கிரானி சொட்டை கிளவி இதில் போகுது. நம்மளை பார்க்கவே இல்லை அது. சரி, நம்ம இந்த வழியாக போயிட்டு சரி போகிறோங்க. இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். நம்மளுக்கு அதிர்ஷ்டம் மழையாக கொட்டுது போல். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 பொருள் கண்டுபிடிச்சாச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேம்பரு, செயின் கட்ரு, போனால் பேட்லாக் கோடு, 3 பொருள் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் நம்மளுக்கு 2 பொருள் தான் தேவைப்படுது. பேட்ரி, போனால் பேட்லாக் கீ, இது 2 தான் கண்டுபிடிக்கணும். அந்த 2 பொருளும் இதேமாரி நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா வீடியோ ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம். இல்லைனா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எனக்கு இதில் 2 விஷயம் புரிஞ்சிச்சு. அதை நான் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ஒரு பொருள் கிடச்சிச்சின்னா அதன் மதிப்பு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் ஈஸியாக கிடச்சிச்சின்னா இன்னொரு பொருள் நம்ம கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற மாதிரியே வரும். ஏதோ எனக்கு தோணிச்சு சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா எடுத்துங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. சரி, நம்ம வீடியோ இப்போ ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கிடச்சிருக்கு. இந்த ட்ராவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வெப்பன் கீ கிடச்சிருக்கு. பரவாயில்ல. சரிங்க, நம்ம இந்த ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போய் நம்ம கதவுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துடலாம். ஏன்னா அங்கே பக்கத்தில் தான் ரூம் இருக்குது. பாருங்கள், கிரானி வருது. அந்த கிரானி சொல்லி இப்போ முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் கொரோனா நோய் இறந்து போனாங்க. ஆனால் அந்த சொட்டைக்கிளி கிரானி மட்டும் சாகவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா ஊசி போட்டு சொட்டைக்கிளி கிரானி கதையை முடிக்க போகிறோம். வாங்க போகலாம். இதில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. கிரானி எங்கே இருக்குதுன்னு தெரியல. பாருங்கள், இங்கே தான் இருக்குது. இன்னும் நம்மளை பார்க்கவே இல்லை. கண்ணுத்தே இல்லையா சொட்டைக்கிளிக்கு? அவள் பார்த்துடுச்சிங்க, சாவு. அவ்வளோதான், 2 நிமிஷத்துக்கு கிரானி தொல்லையே இல்லை. அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காக்கா இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கீ இது பரவாயில்ல. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் தேவையில்லாதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. இந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணலாம். இதில் வேஸ்ட்டு தான். இங்கேயே இன்னொரு ரூம் இருக்குது. அந்த ரூம் ஓப்பன் பண்ணால் ஹேம்பர் தேவைப்படுது. ஹேம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம கதுவாண்டு தான் போட்டோங்க. எப்படி இருந்தாலும் அந்த டோர்கிட்ட தான் இருக்கும். இந்த வெப்பனை எடுத்துகிட்டு போய் நம்ம டோர்கிட்ட போடலாம். ஏன்னா லாஸ்ட் இடத்துல நம்மளுக்கு தேவைப்படும். இது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாவி இருக்குது. இந்த ஸ்பைட்ரு சாவி இருக்குது. அந்த ஸ்பைட்ரு சாவியும் எடுத்துகிட்டு போய் நம்ம கீழே போட்டுடலாம். கதுவாண்டே போட்டுடலாம். இதுவும் தேவைப்படுது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹேம்பர் எடுத்தாச்சு. ஹேம்பர் எடுத்துகிட்டு காக்கா இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பலகையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே எப்படி இருந்தாலும் சிலந்தி கீ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் உள்ளே போக முடியல, பலகை ஃபுல்லாக தள்ள மாட்டேங்குது. ஓகே கைஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதால வீடியோ கட் பண்ணி எடிட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து இந்த பெப்பர் ஸ்ப்ரேவை சொட்டை கிளவி கிரானி மேலே நம்ம அடிக்க போகிறோம். வந்துடுச்சு. சாவலை, கண்டு தெரியாத கிளவிக்கு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். கிரானி சொட்டை கிளவி கண்ணு தெரியல. இந்த டைமில் நேக்காக ஊசி எடுத்து கிரானியை சாவடிச்சிருந்தான்.
எங்கே போச்சு ஊசி? ஊசி கிடச்சிச்சு. பக்கத்துலேயே நிற்கிது பாருங்கள். குரானி கண்ணு தெரில, இல்லைன்னா என்னை போட்டு தள்ளிட்டு இருக்கோம். அவ்வளோ சாவு. அப்படியே இந்த சைடு போயிட்டு நம்ம இந்த சமையல் ரூமில் வந்து நம்ம இன்னும் செக் பண்ணி பார்க்கல. சமையல் ரூமில் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எல்லாம் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. இந்த சமையல் ரூமில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்பன் எடுத்து, அதாவது இந்த கொரோனா ஊசி எடுத்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸ்க்ரூ ட்ரைவருக்கு வந்து வேலை இருக்குது. நம்ம அதை வந்து செக் பண்ணி பார்க்கவே இல்லை பாரா. இப்போ போய்ட்டு ஃபஸ்ட்டு அதுதான் அடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் தான் எடுக்க போகிறோம். ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துகிட்டு அடுத்தது என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஸ்பைடர் கழுவிட்டு தான் போகணும். ஸ்பைடர் கழுவிட்டு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே டோர் ஓப்பன் பண்ணோம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக பொறுத்தால 2x ஸ்பீடில் வச்சுருக்கிறேன் வீடியோவை. அதனால் மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு வந்தோடனே மொதல் வேலையாக நம்ம கிராணி வந்து இப்போ மர்டர் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் இல்லை, வீடியோ வந்து டக்கு டக்குன்னு முடிச்சாகணும். இதே ரொம்ப லென்த்து வீடியோ. அவ்வளோ இதை சாத்தி டோர் லாக் பண்ணிட்டு நம்ம இதை ஆன் பண்ணி விட்டோம்னா சரி, கிராணி சொல்லி முடிஞ்சிடும். ஓகே கைஸ், ஒரு வழியாக கிராணி சொட்டை கழுவி சொல்லி முடிஞ்சிச்சு. இப்போ போய்ட்டு உள்ளே நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் உள்ளே பார்த்தா வெறும் புகை மூட்டமாக இருக்குது. நம்ம இது போய்ட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் தேவையில்லைங்க, சேஃப் கீ எடுத்துகிட்டு போகலாம்.
சேஃப் கீ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டோரில் என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். வேஸ்ட்டுங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம உட்டன் ஸ்டிக்கு தான் இருக்குது வேஸ்ட்டு. சரி, அடுத்தது எடுத்துகிட்டு போய் நம்ம தர்பூசணி எடுத்துகிட்டு போய் அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணலாம் வாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுற வீடியோவை. நம்ம எந்த வழியாக போனால் எந்த வழியில் டக்குன்னு போய் வீடியோ முடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம தர்பூசணியை வந்து இதில் வச்சு நம்ம கட் பண்ணலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து பேட்லாக் கீ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஓகே, பேட்லாக் கீ தான் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 பொருள் தேவைப்படுது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இன்னும் மாஸ்டர் கீ தேவைப்படுது, போனால் பேட்ரி தேவைப்படுது. மாஸ்டர் கீ வந்து காக்கா கிட்டே இருக்குது, பெப்பர் ஸ்ப்ரே இருக்கிற இடத்துல பேட்ரி இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா காக்காவுக்கு வந்து ஃபுட்டு எடுக்கணும். ஏன்னா காக்கா இருக்கிற இடத்துல தான் வந்து தான் நம்ம மாஸ்டர் கீ இருக்குது. ஆனால் காக்கா ஃபுட்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல. லாஸ்ட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா கார் டிக்கில் என்ன இருந்தால் இருக்கணும், அதுவும் தெரியல. செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. அதுக்கு முதல்ல வந்து நம்ம கார் கீ தேடணும். கார் கீ எங்கே இருக்குதுன்னு தெரியல. நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் படிக்கட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பாக்ஸ் மாதிரியே ஒன்று இருக்கும், அதில் 2 போல்டு இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும். போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல எதனா கார் கீ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியாக வந்தாச்சு. ஓப்பன் பண்ணியாச்சா? ஓப்பன் பண்ணிச்சு. கார் கீ தான் இருக்குது. இந்த கார் கீ வச்சு நம்ம கார் டிக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அதேமாரி கிராணி சாப்டர் 1ல் கார் எஸ்கேப் பண்ணி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க்கு தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து காக்காவோட ஃபுட்டு கிடச்சிருச்சு. நம்ம அந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு நம்ம காக்கா இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஒரு வழியாக காக்கா இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம ஃபுட்டு அங்கே போட்டு மாஸ்டருக்கு தூக்கிக்கலாம். அடுத்தது நம்ம பேட்ரி மட்டும் எடுத்தால் சரி. பேட்ரி நம்ம கதவுக்கிட்டே இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக 1 வீக் ஆர் 2 வீக் ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போடுறேன். அதனால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஓகே கைஸ், வீடியோ ஃபைனல் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.